ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். கணேஷ் மாலை தாலி எல்லாத்தோடையும் போய் ரெடியாக நிற்கிறாங்க. ஆனால் கழுத்தில் பார்க்குறாங்க, பழைய தாலி இருக்கா? ஏய், இது எழில் கட்டின தாலி தானே, முதல்ல இது அத்து ஏறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி அமிர்தா அழுகுறாங்க. நீ அத்து எறியலைன்னா என்ன, நான் எறியறேன் அப்படின்னு சொல்லி தாலியை பிடிச்சி இழுத்துறாரு வெளியில். ஐயோ பகவானே, இது கொடுமை அடுக்காது அப்படின்னு அந்த ஐயர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மா இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையா இல்லையா அப்படின்னு பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க. அமிர்தாவும் கையை பிடிச்சிட்டு தடுக்கிறாங்க. தடுக்க அவன் அக்க போகிறான். அக்கிறதுக்கு ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னா கதவு டமான்னு உடப்படுது. ஆமாங்க, செளியன் எழிலன் எல்லாரும் வந்துடுறாங்க. கூடவே ஆட்டோவில் பாக்கியாக வந்துடுறாங்க. உழுக்க வந்துடுறாங்க. கதவை உடைச்சிட்டு வந்த கையோட என்னடா நினச்சிட்டு இருக்கு அறிவுட்ட நாயே அப்படின்னு சொல்லி செளியனை எழிலனை போட்டு தாக்க அட்டி நொறுக்கி அள்ளி வச்சுடுறாங்க. கணேஷ் எவ்வளோ துடிக்கிறாரு. ஆனால் செம்ம அடி கொடுத்துட்றாங்க. நம்பிக்கை துறை, உன்னை நம்பி வீட்டுக்கு வந்தால் என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மொத்துன்னு மொத்திடுறாங்க. போலீஸ் அங்கே வந்துடுது. செளியன் தான் பழனிசாமி தான் போலீஸுக்கு சொல்லிடுறாங்க. எல்லாரும் இங்கே வந்துடுறாங்களா. போலீஸ் அவனை ஏண்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, அடங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சட்டையை கொத்தா பிடிச்சி அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. கணேசை ஓடி வந்து பாக்கியாவை அம்மானு கட்டிக்கிறாங்க. அப்படியே அமிர்தா அவங்க குழந்தையும் தூக்கிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, இப்படி பண்ணிட்டானே அப்படியே எல்லாம் தவிக்கிறாங்க. இவன் இப்படி பண்ணிட்டாமா, நல்ல வேலை என் தாலி அக்க தெரிஞ்சான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வேகமாக வர்றாங்க. வீட்டுக்கு இறங்கி உள்ளுக்க போகிறாங்க. அங்கே எல்லாம் நிற்கிறாங்க ஹாலில் கும்பலா. அங்கே ஈஸ்வரி பட்டிக்கிட்டு, ஏய் இங்கே எதுக்கு இவளை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னட்ட சொல்கிறீங்க பாக்கியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க இருக்கிற, இவ தான் அவன் கூட்டிகிட்டு போயிட்டானே, அவள் புருஷன்னு சொல்லிட்டு இனிமேல் அவள் எதுக்கு இங்கே வர்றேன், அவள் எதுக்கு இங்கே வர்றா, அதெல்லாம் இங்கே வரக்கூடாது. அப்புறம் நாளைக்கு மறுபடியும் வந்து என் பொண்டாட்டி முக்கியம், என் பிள்ளை முக்கியமா, இதுக்காண்டி என் பேரனையே தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிட்டான்னா அவன் உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் வேணாமா, அதனால இவ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு போனவளாகவே இருக்கட்டும், முதல்ல கொண்டு அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே செம்ம காண்டாகிறாங்க எழிலன் பாட்டி எல்லாருமே, மாமியார் எல்லாரும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, பாட்டி சும்மா இருக்கீங்களா இல்லையா, எங்கள் அம்மா இருக்கு, எங்கள் அம்மா எதாக இருந்தாலும் எங்கள் அம்மா விட்டுறீங்க, என் பொண்டாட்டி எதுக்கு நான் இங்கே அனுப்பணும், அதெல்லாம் முடியாது, அவள் என் பொண்டாட்டி, நிலா என் குழந்தை அப்படிங்கிறாங்க. ஏதோ உன் குழந்தை, அவள் போனா இருக்கட்டும், நான் என் பேச்சை கேளுங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கி வந்துட்டு, சும்மா நிறுத்துங்க, எதாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் என் மேலே பழிய போடுறீங்க, நான் நல்லபடியாக கூட்டி வந்துட்டேன் போதுமா, இவ வந்து என் பிள்ளையோட பொண்டாட்டி, என் மருமக, நான் எதுக்கு அடுத்தாளுக்காக விட்டு கொடுக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடுத்த பொண்டாட்டியை கட்டு வந்துன்னு சொல்கிறீங்களே, உங்கள் பிள்ளைக்கு தாலி கட்டி கூட்டி வந்திருக்காரு ராதிகா, அவங்க என்ன அடுத்த பொண்டாட்டி தானே கட்டி வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அது டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கட்டிட்டு வந்தது, அதே மாதிரி அவன் செத்துட்டான்னு நினச்சி கட்டிட்டு வந்தது. இப்போ அவன் ராதிகா புருஷனும் உயிரோட தான் இருக்கேன்னு வந்து கேட்டால் உங்கள் பிள்ளை சும்மா விட்டுருவாரா, இல்லை கடத்திட்டு தான் ராதிகா கட்ட போனாலும் இவர் விட்டுருவாரா, சும்மா வீட்டில் பேசாமல் இருப்பாரா, ஓடி போய் என் பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டி வர மாட்டாரா, கஷ்டப்பட்டு காப்பாற்ற மாட்டாரா, அந்த மாதிரி தான் நானும் என் பிள்ளையும் போய் என் மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா, ராதிகாவை மட்டும் உங்கள் பிள்ளை கல்யாணம் பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் என் பிள்ளை எதாவது பண்ணால் மட்டும் தப்பா, என்ன விதத்தில் நியாயம்னு பேசுகிறீங்க, சும்மா வாயை மூடுறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே அதை கேட்டுட்டு ராதிகா, ஐயோ என்ன நம்ம மேலே திரும்புகிறாளே அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா நேற்று தானே ராதிகா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, தன்னை பெருமையாக சொல்கிறாங்கன்னு, அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு டோஸ் விழுகுது. நல்லா பாக்கியா சும்மா சொல்லக்கூடாது, செம்மத்தியாக டோஸ் கொடுக்குறாங்க, வாயை மூடுற அளவுக்கு எல்லாம் பாக்கியா பக்கம் இருக்காங்களா, அதனால் ஈஸ்வரினால் ஒன்றுமே சொல்ல முடியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.